ஃபார்மேஜ் வின்னர்ஸ் அகாடமி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் MRP மூலம் 425 ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷனை வெளியிட்டு இருந்துச்சு. அதுல பலரும் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மார்ச் மாதம் 26ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த MRP போஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஒன்று வாங்கியிருக்காங்க. இது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBSKன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே போடப்பட்ட போஸ்ட்ல ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே ஆரம்ப சுகாதாரத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தங்கள் போஸ்ட்டை ரெகுலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2024 ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸில் ஒரு ஆர்டரும் வாங்கியிருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணலை. இப்போ 425 போஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இந்த ஸ்டே ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை GO நம்பர் 335 படி ரெகுலர் பண்ண சொல்லி ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்ததாகவும், அந்த ஆர்டரை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் 425 போஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக விட்டுருக்கதாகவும், இப்போ இருக்க அந்த 425 போஸ்ட்டை எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, எக்ஸாம்லாம் வைக்கக்கூடாது, இவங்களை ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரில் நெக்ஸ்ட் ஹியரிங் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இவங்களை ரெகுலைஸ் பண்ணலன்னா அந்த ஹியரிங் நடக்கிற ஆர்குமெண்ட்டை வச்சு தான் நெக்ஸ்ட் மூவ் என்னங்கிறது தெரிய வரும். ஸோ ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் MRPயில் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் வராது அப்படிங்கிறது இது மூலம் தெளிவாக தெரியுது. இதே மாதிரி MRP ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் சம்மந்தமான உங்களுக்கு தகவல் எதுவும் தெரியும்னா நம்ம ஃபார்மேஜ் வின்னர்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.